15 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை ரயில்வே மாவட்ட காவல்துறையின் சார்பாக சுமார் ஒரு 650 போலீஸ்கள், அதில் வந்து சென்னை மட்டுமே வந்து சென்ட்ரலில் மட்டும் ஒரு 200 போலீஸ் பர்சனல், அதே மாதிரி அந்த எக்மோர்லேயே 200 போலீஸ் பர்சனல், சேலத்தில் ஒரு 150, கோயம்புத்தூரில் ஒரு 100, ஸோ மொத்தம் ஒரு 650 போலீஸ் பர்சனல். இது இல்லாமல் வந்து ஆர்பிஎஃப் அவங்க தனியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 ஷிஃப்டாக போட்டு வந்து 24/7 நாங்கள் வந்து நேற்றுலேருந்தே நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ எந்த விதமான வந்து அசம்பாவிதங்கள் இல்லாமல் டாக் ஸ்குவாடு, அந்த பேக்கேஜ் ஸ்கேனர், பிடிஎஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ஆல் ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக வந்து 24/7 வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எந்த விதமான இது இல்லாமல் ஆல் வெஹிக்கிள், பார்சல், குட்ஸ் எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ. சந்தேகப்பட முடியாத வரக்கூடியவங்க எல்லாத்தையுமே இல்லை, இப்போதைக்கு ஒன்றும் இது இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறுபடியும். இல்லை, எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்களை விட வந்து ஆர்பிஎஃப் சிசிடிவி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு இருந்தாலும் வந்து இன்புட் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வரக்கூடிய வந்து எந்த விதமான இந்த அழைப்புனாலும் இமீடியட்டாக நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இது ட்ராக் எல்லா பக்கமே வந்து அந்த ஓப்பன் லைன் பெட்ரோல் சொல்லி மாவட்ட காவல்துறையோட நாங்கள் டைப் பண்ணி கலெக்டருக்கெல்லாம் வந்து இன்டிமேட் பண்ணிக்கிறோம். அவங்க மூலிமா வந்து எல்லாமே நம்ம சென்னை மாவட்டம் அந்த ரயில்வே காவல்துறையை பொறுத்தவரையிலும் இங்கேருந்து அப் டு கோயம்புத்தூர் வரைக்கும் டே நைட்டு எல்லாமே அவங்களோட சேர்ந்து வந்து ரோந்து பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் சொல்லலாம். 1512 எதில் வந்தாலும் நீங்கள் வந்து 100 கூட எங்களுக்கு சொல்லிடுவாங்க. எனி வந்து கம்ப்ளைண்ட் எதுனாலும் நீங்கள் எந்த மாஸ்டர் கண்ட்ரோல்னு சொன்னால் கூட இமீடியட்டாக வந்து எங்களுக்கு டைவர்ட் பண்ணிடுவாங்க. இல்லை, இது வரைக்கும் வந்து ஜென்ரலான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெஷலாக எந்த விதமான ஆர்டரும் கிடையாது எங்களுக்கு. அது ரொட்டீனாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இன்டிமேஷன் இல்லை. எங்களை யாரும் கான்டாக்ட் பண்ணல. இல்லை, பார்த்துட்டு இருக்கிறேன். எங்களுக்கு அது வந்து கான்கிரீட்டான எவிடன்ஸ் எதுவும் இல்லை. இன்னும் அவங்களே எந்த விதமான இதுவும் பண்ணாதனால எங்களுக்கு இன்னும் இது இல்லை. நாங்களும் ஃபாலோ பண்ணி எங்களை தொடர்பு கொள்வானான்னு பார்த்தா எங்கள்கிட்டையும் அவங்க யாரும் அப்ரோச் பண்ணல. ஒன்றும் இல்லை. இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விசாரித்த வரைக்கும் இது வரைக்கும் அது வந்து வழக்கு பதிவு பண்ண மாதிரி தெரியல. நேற்று கூட கேட்டால் இன்னும் வழக்கு பதிவு பண்ண மாதிரி தெரியல. இல்லை, அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க வந்து இங்கே இருக்கான்னு எங்கள்கிட்ட ஜிஆர்பிகிட்ட வர கிடையாது, ஆர்பிஎஃப் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரு எஸ்ஐ லெவல் ஆஃபீஸர் வந்தாங்க. இது வரைக்கும் எந்த விதமான இது எங்கிட்ட வரல இது வரைக்கும்.